சமீப காலங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள் மற்றும் டிஃபென்ஸ் எந்தூசியாசிஸ்ட் ஒரு முக்கியமான கன்சர்ன் வச்சிருக்காங்க. இந்த கன்சர்ன் எதை பத்தினது அப்படின்னா, இந்தியா மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து அதிகமா ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கு, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஆயுதத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி பண்றதுனால வருங்காலத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்ப மேற்கு நாடுகள் காலவாரி விட்டுருவாங்க. மேற்கு நாடுகள் இதுவரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு ரிலையபிளான பார்ட்னரா இருந்ததே கிடையாது. அதனால நம்ம மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரின் காரணமா ரஷ்யர்கள் சீனர்கள் பக்கமா ரொம்பவே சாஞ்சிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நாளைக்கு பிரச்சனை வருது அப்படின்றப்ப நமக்கு தேவையான ஆயுதங்களை இவங்களால சரியான நேரத்துல கொடுக்க முடியாது. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்காம நம்ம மேற்கு நாடுகள் கிட்ட தான் போகணும் அப்படின்னு இன்னொரு தரப்பு அவங்களோட வாதத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவல் டேட்டா எதை சொல்லுது, ரஷ்யர்கள் கிட்ட இருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்குறது பெஸ்ட்டா இல்ல மேற்கு நாடுகள் பக்கமா போறது பெஸ்ட்டா, நாளைக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரஷ்யர்கள் நம்ம பக்கம் நிற்பாங்களா இல்ல சீனா பக்கம் நிற்பாங்களான்றது தான் தெளிவா இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஒரு சின்ன டேட்டால இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போர் ஆரம்பத்துல இந்தியாவுக்கு தேவையான சில உதிரி பாகங்களை ரஷ்யாவால கொடுக்க முடியல. இந்த உதிரி பாகங்கள் கொடுக்காததுனால எந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை தான். இந்திய விமானப்படையில் இருக்கிற சுக்காய் Su-30 MKA அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்களுக்கு தான் ஆரம்பத்தில் உதிரி பாகங்களோட தட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனால் இந்த தட்டுப்பாடை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரி பண்ணிட்டதா நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் V.R. சௌத்ரி அவர்கள் ஒரு செய்தி இதழுக்கு ஒரு தகவல் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த பிரச்சனை நமக்கு இல்லை, ஆனால் அந்த போர் ஆரம்பித்தப்ப நமக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அது கூடவே இந்தியாவுக்கு S-400 அப்படின்னு அழைக்கப்படுற வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யர்கள் நமக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தையுமே ரஷ்யர்கள் கிட்டத்தட்ட 2 வருடம் டிலே பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் டிலே ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது நம்மளோட T-90 பீஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கி ரஷ்யாவுக்கு அப்கிரேட் பேக்கேஜை வாங்குவதற்காண்டி அனுப்பியிருந்தோம். அப்படி நம்ம அனுப்பின பீரங்கியை உக்ரைன் போரில் ரஷ்யர்கள் பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ரஷ்யா மேலே வைக்கப்படுது. இதன் காரணமாக தான் நம்ம ரஷ்யர்கள் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக ரஷ்யர்கள் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஆயுத பேக்கேஜ் டீலை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டீலை ரஷ்யர்கள் பண்ணுறதன் மூலமாக திரும்பவும் நாங்கள் ஒரு ரிலையபிளான பார்ட்னர் தான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நமக்கு. அண்ட் இந்த ஒரு டீலை நம்ம டீகோட் பண்ணி பார்க்குறதன் மூலமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வருங்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டைம் ரஷ்யர்களோட வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்க முடியும். ஸோ சமீபத்தில் நடந்த அந்த டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்பாட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது ஒரு வீரர் அவரோட ஷோல்டர்ல இருந்து ஏவக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த குறிப்பிட்ட மேன்பாட்ஸை பயன்படுத்தி தான் உக்ரைனியர்கள் ரஷ்ய போர் விமானங்களை கொஞ்சம் கூட அவங்களுக்கு பக்கத்தில் நெருங்க விடாமல் போரோட ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மேன்பாட்ஸில் ஒரு முக்கியமான டைப்பு தான் இக்லா-S அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இக்லா-Sல கிட்டத்தட்ட 400 ஏவுகணைகளையும் 100 லான்ச்சர்ஸையும் தான் ரஷ்யர்கள் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டீலையே 2023 டிசம்பர் மாதம் தான் போட்டிருக்காங்க. போட்டு முடிச்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துலேயே அவங்க முதல் பேட்சை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பேட்சில் சுமாராக 24 லான்ச்சர்ஸ் மட்டும்தான் அவங்க டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இதர லான்ச்சர்ஸ் மற்றும் ஏவுகணைகள் முழுக்க இந்தியாவில் தான் தயாரிக்கப்படும். ஃபுல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட இந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுக்கறதுக்கும் வருங்காலத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொழில்நுட்பம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்றதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இப்போ வழங்கப்பட்டிருக்கிற லான்ச்சர்ஸ் மற்றும் ஏவுகணைகள் எல்லாமே நம்மளோட அருணாச்சல பிரதேசத்துக்கு தான் போகுது. அருணாச்சல பிரதேசத்தில் சீனர்களை எதிர்த்து மட்டுமே நம்ம இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறோம். இது வரைக்கும் மேற்கு நாடுகள் எந்த ஒரு ஆயுதத்தை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்களோ இல்லை அவங்களோட நட்பு நாடுகளுக்கு கொடுக்குறாங்களோ ஒரு கண்டிஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நட்பு நாடாக கருதப்படுற எந்த ஒரு நாடு மேலேயும் அவங்களோட ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை வச்சு தான் அவங்களோட ஆயுதங்களை கொடுப்பாங்க. ஆனால் ரஷ்யர்கள் இவ்வளவு தூரம் சீனா கூட நெருக்கமாக இருந்தும் இந்த ஆயுதங்களை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தா அதை சீனர்களுக்கு எதிராக தான் பயன்படுத்துவாங்க அப்படின்றது இருந்தும்
இந்தியா கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட்டை இதுவரைக்கும் தட்டி கழிச்சதே கிடையாது. எல்லா டைமுமே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு தெளிவான உதாரணம் தான் இந்த இக்லாயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்பாட் டீல். இந்த குறிப்பிட்ட மேன்பாடோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 3500 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டை இதால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். கூடுதலாக குறைந்தபட்சம் 500 மீட்டர்ல இருந்து 6000 மீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ இந்த மேன்பாட்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சீனர்களோட அட்டாக் ஹெலிகாப்டர், ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆர் பாமர்ஸ், ஹெலிகாப்டர்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே நம்மளோட இந்திய நிலைகளுக்கு பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இந்த ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியை கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எப்பயுமே இந்தியர்களுக்கு நெருக்கமாக இருப்போம் அப்படின்றத ரஷ்யர்கள் நிரூபித்து முடிச்சுட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தாகணும். இந்தியா மற்றும் ரஷ்யாவோட உறவு இதுக்கடுத்து இன்னமும் ஸ்டெடியாக போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியா ரஷ்யா உறவு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம நல்ல விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம். இது வரைக்கும் ரஷ்யர்கள் நமக்கு எந்தெந்த விஷயத்தில் காலவாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் பெருசாக பதிவிட்டதில்லை. ஐ திங்க் சொல்லியிருப்போம், பட் ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுனதில்லை. ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் 2 முக்கியமான இடத்துல இந்தியாவுக்கு பாதகமான செயலில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்ற போர்க்கப்பலோட டீலு. இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை $924 மில்லியன் தான் நம்ம டீல் சைன் பண்ணுறோம். இந்த தொகை தான் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டது. இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டான ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை நமக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ப்ராஜெக்ட்டு ஃபண்டிங் அதிகமாயிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 3-4 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் இறுதியில் இந்த போர் விமானத்துக்கு நம்ம கொடுத்த விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $6 பில்லியன். கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகமாக இந்த போர்க்கப்பலுக்கு நம்ம காசை கொடுத்துருக்கோம். இதுக்கான முக்கியமான காரணமே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அவங்களோட எஸ்டிமேட்டை தப்பாக போட்டது தான். அந்த போர்க்கப்பலில் எந்தெந்த விஷயங்கள் ஃபால்ட் ஆகிருக்கு, எதை நம்ம மாற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காமலே ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஒன்று போட்டு நம்ம தலையில் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த 6 பில்லியன் அப்படின்றது நம்ம புதுசாக உள்நாட்டில் புதியதாக ஒரு விமான தாங்கி கப்பல் கட்டணும் அப்படின்னா அதோட காஸ்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு விமானம் தாங்கி கப்பலை கட்டணும் அப்படின்னா அது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை கம்பேர் பண்ணுறப்ப 2 மடங்கு அதிகமான லைஃப் டைமை வேற வச்சுருக்கோம். ஸோ இது நமக்கு கிளியரான லாஸு தான். இந்த லாஸை ஏற்படுத்தினதோடு சேர்த்து Su-57 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமே நம்ம பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம்லையும் நம்ம 50% ஃபண்டிங்கை பண்ணியிருந்தோம். அந்த ஃபண்டிங்கை பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டான Su-57ன்ற போர் விமானம் பல வருடங்களுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கணும். ஆனால் டிஓடி விஷயத்தில் சில தகராறு இருந்ததாகவும் அது கூடவே ரஷ்ய தொழில்நுட்பங்களில் சில ஃபால்ட் இருந்ததாகவும் இந்தியா இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்திருக்கு. இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்து நம்மளோட ஃபண்டிங்கை திரும்ப வாங்கினாலும் அப்படி நம்ம வாங்குறப்ப முழு ஃபண்டிங்கையும் வாங்க முடியல. அதுலேயும் ஏகப்பட்ட மில்லியன்ஸ் நமக்கு நஷ்டமாயிருக்கு. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு உண்டான இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது செத்தவன் இசிஜி கிராஃப் மாதிரி அப்படியே போகாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்திருக்கு. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் மீறி தான் இந்தியா ரஷ்யா 2 நாடுகளும் நல்ல உறவில் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யர்களால் நமக்கு ஏகப்பட்ட இடத்துல பெனிஃபிட் தான் இருந்திருக்கு. அதனால தான் ரஷ்யர்கள் கிட்ட இருந்து மட்டும் நம்ம ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யர்கள் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கு கண்டிஷன் வைக்கவே மாட்டாங்க. நீ யாருக்கு எதிராக வேணாலும் பயன்படுத்திக்க, எனக்கு எதிராக கூட பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க ஆயுதங்கள் கொடுப்பாங்க. கூடுதலாக நம்ம எந்த தொழில்நுட்பம் கேட்டாலும் அந்த தொழில்நுட்பத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரஷ்யாவும் இந்தியாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பு. இப்போது சீனர்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரஷ்யர்கள் இந்தியாவை ஏன் நம்புகிறாங்கன்ற மேட்டருக்கு வருவோம். சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்ததுனால அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ரஷ்யர்களுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டாங்க. இந்த பொருளாதார தடையின் காரணமாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு நாடுகளோட நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களோட கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு உதாரணம் ரெனால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கடையை சாத்திட்டு போனது. இப்போ அந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணாங்க, மாஸ்கோவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, பல ஆயிரம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சடனாக அந்த ஃபேக்ட்ரியை மூடிட்டு மாஸ்கோவுக்கு $1 விற்றுட்டு போயிட்டாங்க. வெறும் $1 அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியை விற்றுட்டு போனதுக்கப்புறமா மாஸ்கோ என்ன பண்ணுவாங்க, அங்கே கிட்டத்தட்ட 5000 பேர் வேலை இழந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு கிடைச்ச ஆள் தான் சீனர்கள்.
சீனர்கள் என்ன பண்ணாங்க உடனே அப்படின்னா அந்த 5000 பேரையும் அந்த ஃபேக்ட்ரியையும் மூட விடாமல் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மெஷினரிஸை பயன்படுத்தி சீனாவோட எலக்ட்ரிக் கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாஸ்கோவிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்கோவிச்சோட பேரை மட்டும் உருவி சீனாவோட எலக்ட்ரிக் காரில் போட்டு அப்போ தான் ரஷ்யர்கள் வாங்குவாங்கன்னு சொல்லி அதே ரெனால்ட் ஃபேக்ட்ரியில் தயாரித்து வெளியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீனர்கள் மட்டும் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியையும் ரஷ்யாவால் எடுத்து நடத்தியிருக்க முடியாது, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கும் சம்பளம் கொடுத்துருக்க முடியாது. இதே மாதிரி ரஷ்யா முழுக்க நூற்றுக்கணக்கான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் தான். ஸோ இதனால தான் இப்போ கரண்ட்டாக சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சத்தில் இருக்குது. இந்த உச்சத்தை பார்த்து தான் நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரி ரஷ்யர்களும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 சோவியத் சைனோ வார் தான். என்னதான் இந்த சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடும் சீனர்களும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும், ரெண்டு நாடுகளும் பயங்கரமாக நட்பு பாராட்டினாலும், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏகப்பட்ட ட்ரேட் மற்றும் சோஷியல் யூனியன் இருந்தாலும் 1960 ரெண்டு பேருமே அவங்களோட பார்டரில் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது, நாங்கள் பார்டரில் என்ன வேணாலும் பண்ணுவோம், அதை நீ கண்டுக்கக்கூடாது, ஆனால் எங்களோட ட்ரேடில் ஈடுபடணும், எங்களோட பார்ட்னர்ஷிப்பாகவும் நீ இருந்துக்கணும், ஆனால் உன் பார்டரை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்க்ரோச் பண்ணிக்குவோம் அப்படின்றது தான் அவங்களோட மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டியை வந்து எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சமீபத்தில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உண்டான அந்த பார்டர் பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு நாடுகளும் நல்லிணக்கமாக, ரெண்டு நாடுகளும் நிறையவே ட்ரேட் பண்ணலாம், இது உலகத்துக்கே மிகப்பெரிய நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் பார்டரில் என்னன்னாலும் பண்ணுவோம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் உங்களோட ட்ரேட் மற்றும் ரிலேஷன்ஷிப்பில் எங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடில் அவங்க இருக்கிறதுனால எப்போனாலும் ரஷ்யாவுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டிக்கல் ஸ்காலர்ஸ் நம்புகிறாங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம சீனர்கள் கிட்ட போவோம். ஆனால் வருங்காலத்தில் இப்படியே நம்ம டிபெண்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா சீனர்கள் நம்மளை நிறைய விஷயத்தில் பின்னுக்கு தள்ளிடுவாங்க. அதுக்கு நம்ம இந்தியாவோட ஒரு பேலன்ஸான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னா தான் தப்பிக்க முடியும். ஸோ இந்தியாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணணும், அதே சமயம் சீனர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி ரெண்டு பேரையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் மாஸ்கோ நினைக்கிது. இந்த திங்கிங்கோட வெளிப்பாடை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். SU-57 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமு, SU-75, அப்புறம் S-500 அட்வான்ஸ் சிஸ்டம். SU-57 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த விமானத்தை UAE மற்றும் இந்தியா இணைந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா காஸ்ட்டில் நமக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் S-500 அப்படின்னு சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்குச்சு அப்படின்னா நாங்கள் வேற யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் ரஷ்யர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு 2 விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட கிளியரான வெளிப்பாடை காட்டுது. நாங்கள் இந்தியா கூட ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணுவோம், ரஷ்யா சீனா கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாலும் அதை விட அதிகமாக இந்தியா கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்றத மாஸ்கோ ஏகப்பட்ட ஒகேஷன்ஸில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தானே இருக்குது, ஆனால் ஏன் இந்தியா ரஷ்யா ஆயுதங்களை வாங்காமல் மேற்கு நாடுகள் பக்கமாக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். நமக்கு உயரிய தொழில்நுட்பம் வேணும். இந்த தொழில்நுட்பத்தை அடையிறதுக்கு நம்ம யாருக்கிட்ட வேணாலும் போகலாம். எந்த பார்ட்னர் நமக்கு இந்த டெக்னாலஜியை கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுல நம்ம கொஞ்சம் கூட தயக்கம் காட்டக்கூடாது. சோவியத் யூனியன் இருந்தப்ப மேற்கு நாடுகளுக்கு நிகரான தொழில்நுட்பங்கள் எல்லாமே சோவியத் யூனியனில் இருந்துச்சு. சில சமயம் மேற்கு நாடுகளை விட சிறந்த தொழில்நுட்பமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ரஷ்யாவோட கண்டிஷனில் எல்லா தொழில்நுட்பங்கள்லையும் அவங்களால சிறந்து இருக்க முடியாது. சில தொழில்நுட்பங்களில் மேற்கு நாடுகள் சிறந்ததாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ரஃபேல் போர் விமானங்கள் எடுத்துக்கோங்க, ஸ்வீடன் எடுத்துக்கோங்க. ஸ்வீடன் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அட்வான்ஸ் சிஸ்டமில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்படி சில தொழில்நுட்பங்கள் வந்து உலகத்தில் சில மேற்கு நாடுகள் கிட்ட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப அதை வாங்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம இருக்கோம் அப்படின்றப்ப அதை நம்ம சூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. நிறைய பேர் டிஃபென்ஸில் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான அந்த ஒரு டெஃபிஷியன்சியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மித்த ட்ரேடில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான அந்த ஹைப்பை பார்க்க மாட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ISRO சந்திரயான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷனை தாண்டி ககன்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷனில் இப்போ உழைத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவோட அடுத்த மிகப்பெரிய ஸ்பேஸ் மிஷன். இந்த மிஷனுக்கு விண்வெளிக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்புறதுக்கு ட்ரைனிங் யார் கொடுத்தா அப்படின்னா ரஷ்யர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட ராஸ்காஸ்மோஸ் நிறுவனம் தான் இந்தியாவுக்கு இந்த ட்ரைனிங்கை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 அணு உலைகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ரீசோர்ஸுக்கு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா பண்ணியிருக்கு. சைபீரியாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் செக்டாரை தவிர்த்து இதர செக்டார்ஸில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பைலாட்ரல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதனால் என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான டிஃபென்சிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்மியாகிக்கிட்டு தான் இருக்குது. அதான் உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான இதர ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக இந்தியாவுக்கு ரஷ்யா வேணும், ரஷ்யாவுக்கு இந்தியா வேணும். இந்த ஒரு விஷயத்த சொல்லி என் வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.